இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, சில பேரு வெளியில காட்டிக்கிறாங்க, ஆனா சில பேரு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. இப்ப இந்த சந்தோஷம் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒன்னும் தெரியாத மாதிரியே கேளுங்க. நீயே சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரவிய பத்தி நான் என்னைக்குமே பெருசா குறைப்பட்டுக்கிட்டதே இல்ல. என்ன ஒண்ணு, பேச வேண்டிய இடத்துல பேசாம வாய மூடிட்டு இருப்பான். உலகத்திலேயே பெரிய தப்பு அதுதான். ஒரு தப்பு நடக்கும்போது அந்த தப்பை சேரவனை விட அங்க நின்னு அமைதியா வேடிக்கை பாக்குறவனை தான் பெரிய குற்றவாளின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துல நல்லதாங்க இருந்தான், ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல தன்னோட தன்மானத்தை அவன் மாமனார் கிட்ட விட்டு கொடுத்துட்டான். அவர் ஒவ்வொரு தடவையும் இவனை ஏதாவது சொல்லி குத்தி காட்டும் போது எனக்கு அவ்வளவு வலிக்குங்க. போக போக அவனை ஒரு மாப்பிள்ளையா மதிக்க வேண்டாம், ஒரு மனுஷனா மதிச்சாலே போதும்னு நினைச்சேன். எல்லாமே நாம கொடுக்கிற இடம் தானே. மரியாதை என்ன தானாவா வரும்? நாம நடந்துக்கிறத பொறுத்து தான் வரும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரவி இப்போ அவரை திரும்ப அடிச்சத பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. என் புள்ள தலை நிமிந்து கௌரவமா நிக்கிறான்னு பெருமையா இருக்கு. அவன் கையில 4 காசு இல்லனாலும் தன்மானமும் ரோஷமும் வந்துருச்சு இல்ல, அதுவே போதும். அந்த ஆள் அப்படி என்ன கேட்டான்? காஃபி கொடுன்னு கேட்டான். தர முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அது என்ன சுட சுட கொண்டு வந்து மூஞ்சி மேலேயே ஊத்துறது? ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? இவனை என்னன்னு சொல்றது? ஒண்ணு இமயமலையில உட்கார்ந்துட்டு இருப்பான், இல்ல கன்னியாகுமரியில குளிச்சிட்டு இருப்பான். இவன் ரெண்டுக்கு நடுவுல இருக்கவே மாட்டான். நான் சொல்றது சரிதானே? அன்னைக்கு என்னமோ நியாய தர்மம் திரும்ப வரும்னு நீங்க தானே சொன்னீங்க. அதேதான், அவனை அடிச்சவங்கள அவன் திரும்ப அடிச்சிட்டான். ஏன் உங்களுக்கு அவன் பண்றது சரின்னு தோணலையா? எல்லா பக்கமும் யோசிக்கணும் சீதா. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ இவன் பொண்டாட்டி வயத்துல என்னோட குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த பார், அந்த ஒயிட்டு நல்லவனோ கெட்டவனோ வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி ஆளுங்க வந்துட்டும் போயிட்டு தான் இருப்பாங்க. ஒரு காடுனா சிங்கம், புலி, கரடி, யானைன்னு எல்லாமே இருக்கதான் செய்யும். அதோட சேர்ந்து அனுசரிச்சு தான் வாழ்ந்தாகணும். சீதா, நான் மறுபடியும் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க தான். இவங்களெல்லாம் நான் எந்த காலத்திலயும் நம்ப மாட்டேன். இங்க பாரு, இவங்க முன்னாடி நாம ஜெயிச்சு காட்டி அவங்கள நம்ம முன்னாடி கை கட்டி நிக்க வைக்கணுங்கிற வெறி இன்னும் எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்புறம் அவங்ககிட்ட பேசும்போது இந்த மாதிரி எடுத்தங்கவுத்தன்னு எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லு. ஐயோ, நான் அவங்கிட்ட பேசுறதே இல்லங்க. அடேங்க அப்பா, இவங்க பேசுறதே இல்லையா? அத நாங்க நம்பணுமா? அதான் கண்ணிலேயே பேசிக்கிறீங்களே அம்மாவும் புள்ளையும். இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருக்கிறது? 10 பைசா சம்பாதிக்க துப்பு இல்ல. நான் தான் எல்லா செலவையும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எவ்வளவு விஷயம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட நன்றியோட அவர் நினைச்சு கூட பார்க்கல. அவனை உனக்கு நிச்சயம் பண்ண அன்னைக்கு நமக்கு தெரியுமா அவன் எந்த வேலை வெட்டிக்கும் போகலன்னு? தூக்கி எறியணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கே அதை பண்ணிருக்கணுமா? ஆமாப்பா, அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? வேலை இல்ல, வசதி இல்லனாலும் பொண்டாட்டிய உள்ளங்கையில வச்சு தாங்குறான். நம்ம சொல்றத மறு பேச்சு பேசாம கேட்டுக்கிறான். நம்ம குடும்பத்து மேல மரியாதையா இருக்கான். என்ன பணம் மட்டும் தானே இல்ல, அதுதான் நம்ம கிட்ட இருக்கே, நாம பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தானே நான் இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அதுவும் இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் எதுக்குப்பா இங்க இருக்கணும்? உனக்கு ஒரு கதை தெரியுமா? இந்த குருவி இருக்குல்ல, அது சில நேரம் கழுக பார்த்து தானும் அது மாதிரி பறக்கணும்னு ஆசைப்பட்டு உயரத்துல பறக்க முயற்சி பண்ணுமா. அதை பார்த்து உடனே விலகிடக்கூடாது. அதுக்கு உரைக்கிற மாதிரி அந்த குருவி மண்டையில நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டணும்னு வெயி. குருவிக்கு புரிஞ்சிடும் நாம கழுகு இல்ல, சாதாரண குருவிதான். அப்பா,
எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணலப்பா. ஆட விடுமா, இது திடீர்னு முளைச்ச கொடுக்கு தானே, உடைச்சு விட்டா எல்லாம் சரியாயிடும். இந்தாப்பா. பருப்பு கொடுக்குமா, சின்ன பருப்பு. இல்ல இல்ல பருப்பு வேணாமா. இப்பதான் வேணும்னு கேட்டீங்க, அதுக்குள்ள வேணாம்னு சொல்றீங்க. இல்ல இல்ல பெரிய பருப்பு ஒண்ணு இங்க பக்கத்துலயே இருக்கு, நான் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த பருப்பு தேவையில்லை. என்ன வேணும்னே வம்பிழுக்கிறீங்களா? அடடே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. இதுக்கு முன்னாடி எல்லாம் தத்தி மாதிரி இருப்பிய, இப்ப என்னடா டக்கு டக்குன்னு இருக்கா? என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவர் என்னோட மாப்பிள்ள தான், குடுக்கல் வாங்கல் சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கோம். நீ கூட சொல்லுவேல சார், டம்மி மாப்பிள்ள பேசுன, அது இதானா? என்ன மாப்பிள்ள இது, பொண்ணு கொடுத்த மாமனார் பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாங்க மாப்பிள்ள இப்படி. ஏ வாப்பா. ஏப்பா, பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்காருல, இந்த மாதிரி போலாமா நீ? ஏய், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தான் வேணும் மாப்பிள்ள. இங்க பாருங்க மாமா. அடடே, என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க? மாமாவா? என்ன பாரா, என்னையா இது? இவ்வளவு நாளா வாயா போயா வாடா போடா இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு மாமான்னு சொல்லி ஷாக்கு கொடுக்குறீங்க. சொல்லிட்டு திருந்துப்பா. பாரு, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாப்ல. ஏய், யாரா நீங்கெல்லாம்? நீ பாட்டு குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்க. பேசாம வாயை மூடிட்டு போயிடுங்க. ஆமா. ஏய், வாடா. 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 ஏய், ரொம்ப துள்ளுற, வாடா. ஏய், விடுறா என்ன? ஏய், என்னடா வேணும் உனக்கு? என்னடா? ஏய். ஏய். போதும் போதும், நிறுத்து நிறுத்து, செத்துக்கிட்டு போயிட போறான். தூக்குங்க ஏய், அவனை. எந்திர. சார், அடிச்சது நல்லா தெரியுது சார். தெரியணும்னு தான் அடிச்சது. டேய், அந்த நெய் டப்பா கொடுறா. இந்தா உன் நெய் டப்பா. இனிமே நீ மூச்சு விடுற சத்தம் கூட கேட்க கூடாது, புரியுதா? டேய் வாங்கடா போலாம்.